வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லோக்சபா தேர்தலில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோவை தொகுதியில் போட்டியிடுகிறார். அவருக்கும் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாருக்கும் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் இடையிலும் கடும் போட்டி நிலவுகிறது. கோவையில் வசிக்கும் தேவர் சமூக ஓட்டுகளை பெறும் முயற்சியில் திமுக பாஜக இடையே போட்டி ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பாஜகவினர் கூறியதாவது: கோவையில் சூள்ளூர், இருகூர் மற்றும் கோவை தெற்கில் உள்ள ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களில் தேவர் சமூக மக்கள் அதிகம் வசிக்கின்றனர். அந்த சமூகத்தில் மட்டும் 75,000க்கும் மேற்பட்ட ஓட்டுகள் உள்ளன. அந்த ஓட்டுகளை பெறும் முயற்சியில் கோவை தொகுதியின் திமுக பொறுப்பாளரும் தொழில்துறை அமைச்சருமான ராஜா தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். அந்த ஓட்டுகளை அண்ணாமலைக்கு பெற கோவையில் பிரச்சாரத்திற்கு வருமாறு அமமுக பொதுச் செயலரும் அக்கட்சியின் தேனி தொகுதி வேட்பாளருமான தினகரனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அவரும் வருவதாக தெரிவித்துள்ளார். இருகூர், ராமநாதபுரம் ஆகிய இரு இடங்களில் தினகரன் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் சில தினங்களில் நடத்தப்பட உள்ளது. இதனால் அண்ணாமலைக்கு கணிசமான ஓட்டுகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் பன்னீர்செல்வத்தையும் அழைத்து கோவையில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என பாஜகவினர் கூறினர்.